வெளியே புலி வீட்டுல எலி இந்த டைலாக் பொருத்தமா ஆர்சிபி இருக்கு. அதே போல எங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது, நாங்களை தோக்கடிச்சுப்போம் அப்படின்னு ஆடிட்டு இருக்க ஆர்ஆர் இருக்கு. இந்த ரெண்டு டீமுக்கு தான் இன்னைக்கு மேட்ச். அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் விபி கிரி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். புதிய தலைமை நேயர்களுக்கு வணக்கம். நீங்க வந்து ஆர்சிபி பத்தி அழகா சொன்னீங்க. நான் அதை அப்படியே எஸ்ஆர்ஹெச் நினைச்சு பாக்குறேன். ஆப்போசிட் இது. ஆர்சிபி பயங்கர பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸா இருக்கு. அவங்க அவேல ஹோம்ல ரொம்ப வீக்கா இருக்காங்க. அது ஏன் தெரியல. அது வரக்கூடாது அந்த மாதிரி. சி குட் பிளேயர் எங்க வேணா விளையாடணும். அது வந்து எங்கோ இடிக்குதாங்க. அதனால வந்து அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. சி இப்ப டாப் 4ல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே ஒருத்தர் சாப்பிட்ற டீம். இப்ப ஸோ இப்போ 6 வந்து சட்டன் ஆயிருக்கு. 4 தெரிஞ்சு போச்சு எதுன்ட்டு. 6 சட்டன். இந்த 6ல் 4 வரப்போகுது. தட் மீன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு 3 பேர் மோத போறாங்க. அதுதான் டேஞ்சர். ஸோ ஆர்சிபி அதில் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹேவ் டு டூ வெல், இல்லைன்னா மாட்டிப்பாங்க அவங்க. ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங்கா இருந்துச்சு. இப்போ பவுலிங்லும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்காங்க. அது ஆக்ஷன். அதாவது ஹைதராபாத் வந்து நாங்கள் எடுத்துக்கோங்கன்னு எங்க பிளேயர்லாம் அவங்க கொடுத்தாங்க. அப்புறம் அதை தவிர வந்து அதே மாதிரி ஆர்ஆரும் ஓகே அவங்க பிளேயர்லாம் வேற டீம் கொடுத்தாங்க. எங்காவது பட்லர் மிஸ் பண்ணலாமா? அவ்வளோ கேவலமான ஆக்ஷன் அது. பட்லர் அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு இவங்கெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. போன வருஷம் அவங்கெல்லாம் ஆதாரம் விளையாடினாங்க, எல்லாத்தையும் இது பண்ணாங்க அவங்க. ஆர்சிபியோட பேட்டிங் பத்தி சொல்லுங்க சார். சூப்பரா இருக்கு. சால்ட் வந்து அப்பப்போ அடிக்கிறாரு, அப்பப்போ சொதப்புறாரு. இல்லை அது வந்து பரவாயில்லன்ற நான். ஏன்னா சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் ஹிட்டர். ஓகே. அவருக்கு மாட்டிக்கிச்சுன்னா அன்னைக்கு மேட்ச் செட்டான இவங்க கையில். அதே மாதிரி சால்ட் அவுட். இப்போ கோலியால் அந்த மாதிரி விளையாட முடியாது. ஓகே. சால்ட்டை மாதிரி விளையாட முடியாது கோலியால். ஆனால் கோலி வந்து சால்ட் அதுக்கு போன மேட்ச் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சால்ட் அவுட் ஆனவுடனே படிக்கல் அந்த ரோல் எடுத்துட்டார். எஸ். அவர் அடிக்கணும். கோலி வந்து நிதானமாக தான் ஆடக்கூடிய ஆள் அவர். ஏன்னா அது பெட்டர் அவருக்கு. ஏன்னா இஸ் அ சேசிங் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார் அவர். ஸோ அந்த மாதிரி நடந்தது அது. ஏன்னா கோலிக்கு ரன் ரேட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு T20ல ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் இருந்தாங்க ஒரு பீரியட்ல, இல்லையா? அந்த வின் பண்ண பீரியட்ல. அதனால ஸோ அதனால இப்போ படிக்கல் இருந்ததுனால நல்லா ஆயிடுச்சு. படிக்கல் இஸ் பிளேயிங் அ குட் கேம். அண்ட் பட்டிடார் அஃப்கோர்ஸ் இஸ் தேர். அவங்க ஃபெயிலியர்னா லியாம் லிவிங்ஸ்டன் செம்ம பிளேயர் அவரு. நான் வந்து ஸ்டில் ஐ வில் ஹேவ் இன் தி 11 ஆஸ் அன் ஆல்ரவுண்டர். ஏன்னா அவங்க வந்து ரொமாரியோ ஷெப்பர்டோ யாரோ எடுத்திருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ண போறாரு தெரியல. பட் இவரோட போலிங் வந்து பிரமாதமான போலிங். லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஸ்பின் போடுவார், ரைட் ஹேண்டருக்கு லெக் ஸ்பின் போடுவார். இந்த மாதிரிலாம் யாருக்கும் சொல்லலாம். நம்ம இங்க நெட்ஸ்ல போடலாம், மேட்ச்ல போட முடியாது கண்டிப்பா. ஏன்னா லெங்க்ல விடாது இது. ஸோ அது மாதிரி கிஃப்டட் கிரிக்கெட்டர், நல்ல ஹிட்டர் வேற. அண்ட் டிம் டேவிட் வந்து முன்னாடி அனுப்பணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன். டிம் டேவிட் அது ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அவங்க. போன மேட்ச் உதப்பட்டாங்க பஞ்சாபோட. ஆமா, பெங்களூர்ல. ஆனா டிம் டேவிட்க்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் அட்டகாசமான ஒரு 50 அடிச்சாரு. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி 50 கொடுத்தாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆர்சிபி வந்து திருப்பி அவரை பேக்கில் அனுப்பிச்சு அவரை வேஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பணும். அவர் ஜிடேஷ்லாம் முன்னாடி அனுப்பணும். பவுலிங்கில் சொல்லுங்கள் சார். கலக்கிறாரு அது வந்து நல்ல செலெக்ஷன் சார். அந்த ஜோஷ் ஹேசல்வுட், அப்புறம் புவனேஷ் குமார், யாஷ் தயால், இந்த 3 பேரும் பாருங்க கை வைக்க முடியாத போலர், பிரமாதமான போலர்ஸ். அண்ட் பவர் பிளேல இந்த 3 பேர் தான் போடுறாங்க. ஸ்பின்னர்ஸ் வர விடல. ஆனால் குருணால் பாண்டியா கேன் போல் வெல் இன் பவர் பிளே ஆல்சோ. ஷேயாஸும் சூப்பரா போறாரு. லெக் ஸ்பின் வந்து கலக்குறாரு. ஆமா. பட் ஆனா இவங்க 3 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸே வச்சுன்னே மேனேஜ் பண்றாங்க ரொம்ப அழகா. அதனால தான் ஆப்பனண்ட் வந்து கனாபனா அடிக்க முடியல, அவங்கள திணறாங்க. அது ஒண்ணு. தென் லியாம் லிவிங்ஸ்டன் தான் ஒண்ணு நல்லா இருக்கும். அந்த ஸ்பின்னர் ஷிவாஷ் என்ன பண்றாரு, ஸ்கையை பார்த்து போடுறாரு. எனக்கு ஐ எம் நாட் ஹாப்பி வித் தட். பிகாஸ் யூ ஹேவ் டு லுக் அட் தி பேட்ஸ்மேன் ஆன் போர்ட். அதுவே வைடு வருது பாதி பேருக்கு. இவங்க ஸ்கையை பார்த்து போன உடனே என்ன ஆகுது, கண்ணை மூண்டு போறதுக்கு ஈக்குவல் அது. அப்போ என்ன ஆகுது, அந்த மசில் மெமரியில ஒரு லைன்ல விழுந்தா சரி, சம்டைம்ஸ் விழாது. அது நிறைய கூகுளி எய்ம் பண்றதுனால அப்படி ஆயிருதோ. கோச் சின்ன வயசுல கோச் அதை கரெக்ட் பண்ணிருக்கணும். நீ எப்படி ஸ்கையை பார்த்து போடலான்னு கரெக்ட் பண்ணிருக்கணும். அது கோச்சை தூங்கிட்டாங்க. அது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. சிவம் மாவின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் இப்படிதான் ஸ்கையை பார்த்து போடுவாரு. தட்ஸ் ஆல் பேட் கோச்சிங். நிறைய பேருக்கு வந்து ஆக்ஷன் சரி கிடையாது. அதெல்லாம் கோச்சோட மிஸ்டேக். அதெல்லாம் அப்படியே ஆர்ஆருக்கு வரேன் சார். சஞ்சு சாம்சன் திருப்பி இந்த மேட்ச் வருவாரா? போன மேட்ச் சஞ்சு சாம்சன் வாஸ் நாட் ஃபிட். ஸோ விளையாடல. இந்த மேட்ச் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஃபிட்டா இருந்தா கூட வர மாட்டாரு. ப்ராப்ளம்ஸ் இந்த டீம்.
ஓ டீம். ஓகே, வாட் ஐ ஹர்ட் இஸ் சிவியர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, எதனால சார்? எந்த ப்ராப்ளம்? அதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது, பிகாஸ் ப்ரூவ் ஆகல. சிவியர் ப்ராப்ளம் இருக்குன்னு டீமில் கேள்விப்பட்டேன் நான். ஓகே, அதனால வந்து டிராவிட் மாட்டின்னு இருக்காரு நடுவில். ஓகே, அது மாதிரி போயிட்டு இருக்காது. ஸோ சஞ்சு சாம்சன் வந்து மே நாட் பிளே ஆர் 90% he won't play இந்த மேட்ச்சு. ஸோ தட் மீன்ஸ் they got a lovely substitute. சூரியவம்சி இருக்கான். ஆமாம், அவனும் அவனும் நம்ம ஜெய்ஸ்வாலும் நல்ல ஓப்பனிங் பேரு. அதுக்கப்புறம் தான் அடி வாங்குது. அங்கே 2, 3, 4 சரியில்லை. ராணாவை யூஸ் பண்ணலாம், ஆனால் ராணாவை தொடர்ந்து பின்னே இறக்குறாங்க. ராணா வந்து ரொம்ப எராட்டிக் சார். ராணா வந்து சரி, இன்னைக்கு வந்து IPL 2025ல ரிலையபிள் பேட்ஸ்மேனா ஒரே ஆள் சாய் சுதர்ஷன். அவனை மாதிரி ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அந்த பிளேயர் இந்த பிளேயர். இவன் பாருங்க, விக்கெட் கொடுக்காம மேட்சுக்கு மேட்ச் 50 அடிச்சுட்டு வித் 150 ஸ்ட்ரைக் ரேட் அப்புறம் உள்ள வரான். அதை மாதிரி யார் பண்றாங்க சொல்லுமா? யாரும் கிடையாது. ரச்சின் ரவீந்திரா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிச்சார், அதுக்கப்புறம் அவரும் ஃபெயில் ஆயிட்டார். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி டிபெண்டபிள் பேட், நல்லா நான் யூஸ் த வேர்ட் டிபெண்டபிள், யாருமே கிடையாது. ரியான் பராக் அவரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆர்ஆர். ஆனா அந்த அளவுக்கு அவரும் ஃபார்முலா இல்லை, அதுவும் உங்களுக்கு பெரிய பேக்னு நினைக்கிறாரு. ஆர்ஆர் ப்ராப்ளமே பராக் தான். அப்புறம் சொல்றேன் இதை பத்தி. அப்படியே பவுலிங் வந்துடுறான் சார். ஆர்ச்சர் தொடர்ந்து முன்னாடி வர மாட்டேங்கிறார் சார், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அவர் வந்து பெரிய பிளேயரு, இன்டர்நேஷனல் பிளேயரு, நம்பர் 3 நம்பர் 4 வந்து இறங்கணும் மாட்டேன்றாரு. அவர் 5 ஓவர் மேல ஆட மாட்டேன்றாரு, அது ஒரு ப்ராப்ளம். அவர் லாஸ்ட்ல தான் இறங்கி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அது மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்க. அவரும் ஓகே கம்ஃபர்டபுளா இருக்குன்றாங்க. இந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, they won't work hard. இந்த ஃபாரினர்ஸ்ல ரியலி ஒர்க்கிங் ஹார்ட்னா பட்லர் ஒருத்தர் தான் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காரு. நீங்க சுனில் நாராயணெல்லாம் பாருங்க, சால்ட்டு எல்லாம் அடிச்சுட்டு உள்ள போய் உட்காந்து கொஞ்சம் இந்த மாதிரி டைப். ஓகே ஓகே சார், பவுலிங் வாங்க சார். நம்ம பவுலிங்ல வந்து நல்லா இருக்கு ஆர்ஆர் பவுலிங். ஆர்ச்சர் நல்லா போட்டுருக்காரு. நான் ஆர்ச்சர் வந்து ஃபிட்டா இருக்க மாட்டான்னு நினைச்சேன், பட் ஃபிட்டா இருக்கிறோ இல்லையோ விளையாடுறாரு, நல்லா போடுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஹஸ்ரங்கா அண்ட் தீக்ஷனா வெரி குட் பவுலர்ஸ். அவங்க 2 பேரும் கண்டிப்பா. சந்தீப் சர்மா ஸ்லோயஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஃபாஸ்ட் பவுலர் பேரு, ஆனால் ஸ்லோயஸ்ட் பவுலர் அவர். அவர் வந்து கிரிக்கெட்டோட T20யோட இதையே மாத்துறாரு ஸ்லோ பவுலிங்ல. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாமே அவங்களே கோட் அவுட் மாதிரி தான். அதுதான் அது பவுலிங் தான் காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் கொண்டு வந்துறாங்க, லாஸ்ட் ஓவர்ஸ்லாம் அவங்க சொதப்பிடுறாங்க. இல்ல பேட்டிங்லயே ஒரு 30 ரன் ஷார்ட்டா இருக்கு ஒரு மேட்ச் வைஸ். அதுலதான் அது அது வந்து பவுலர் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இந்த பவுலிங்க்கு தே நீட் மோர் ரன் டு டிஃபெண்ட். அந்த மோர் ரன் அடிக்கல ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல. ஸோ அதுதான் ப்ராப்ளம். இப்போ மற்றபடி இந்த துஷார் தேஷ்பாண்டே அதெல்லாம் கொஞ்சம் வெரி ஆர்டினரி. அவர் யூஸ் பண்றாங்க, ஆனா ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. அவர் வந்து ஷமி மாதிரி he doesn't jump. எனக்கு வந்து நான் பிகாஸ் ஐ எம் a coach, I have run my academy. அதுக்கு நான் சொல்றேன் என்ன, எனக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அந்த கிரீஸ்ல வந்து ஜம்ப் பண்ணணும், அப்பதான் அந்த பவுன்ஸ் இருக்கும். அதனால ஜம்ப் பண்ணாத பவுலர்ஸ்லாம் என்ன ஸ்கிட்டிங் பவுலர்ஸ். ஓகே, அவங்க வந்து ஈஸியா, அதாவது பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்துருவான். இந்த பாலுக்கு பால் ஜம்ப் ஆகாதுன்னு சொல்லிட்டு தைரியமா வந்து அடிச்சிருவான். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. துஷார் தேஷ்பாண்டே இஸ் ஜஸ்ட் லைக் ஷமி, he doesn't jump. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் மற்றபடி வந்து மாப்பாக்கான ஒரு பிளேயர் இருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான டீம் இருக்கும்போது அவர்லாம் விளையாடலாம் கண்டிப்பா. ஆனா யாரை ட்ராப் பண்ணுவாங்க, ஃபாரினரு ஹெட்மேர் ஒன்று, அப்புறம் அஸ்ரங்கா, அப்புறம் ஆர்ச்சர், தீக்ஷனா, 4 சரியா இருக்கு. 4 ட்ராப் பண்ண முடியாது, கண்டிப்பா முடியாது. அதான் ப்ராப்ளம். அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கூட நம்ம இந்தியன் சைட்ல பெஸ்ட் ஸ்பின்னர் யாரும் இல்லை நினைக்கிறேன். அதனால அவங்க இன்னும் யோசிக்கல. எல்லாரும் கொடுத்துட்டாங்களே, அர்ஷினு கொடுத்தாங்க, சஹல் கொடுத்துட்டாங்க, எல்லாரையும் கொடுத்துட்டாங்க அவங்க. அதனால தீக்ஷனா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னைக்கு RCB வில் வின் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல டாப் கியர்ல போயிட்டு இருக்காங்க அவங்க. டெஃபினட்டா they will do well. அண்ட் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா இருக்கு அவங்களுக்கு. அண்ட் இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து இவருக்கு பதில் லியம் சில்வா, அவர் எப்படி பண்றாரு பார்க்கணும். அவருக்கு சான்ஸ் கிடைக்கல போன மேட்ச், இப்போ பவுலிங் போட்டாரு. நம்ம கடந்த சீசன் ஃபுல்லாவும் நல்லா ஆடிட்டு இருக்காரு. IPL ஆடல, வெளில ஆடிட்டு இருக்காரு, அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதான் அதை பார்க்கணும். எனக்கு ஸ்டில் ஐ ஃபீல் லியாம் இஸ் வெரி யூஸ்ஃபுல் பிளேயர். RR என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்க ஒரு வெறியோட இருக்காங்க. இன்னொன்னு என்ன, சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது, ஆமா, ஹோம் கிரவுண்ட்ல தோற்று, அதனால வந்து RCBக்கு ப்ராப்ளம்ன்றீங்களா? ஆமா, அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குமா? இல்ல, அது ஒரு ஜிங்ஸ் இருக்கு. அது மாதிரி
பட் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் இது அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கணும். ஓகே. டீம் வந்து ரொம்ப ஷாம்பிளில் இருக்கு. ஓகே. வந்து ஓவர் இதில் இருக்கு டீம்ல, ஆர்ஆர்ல பாலிடிக்ஸ்ல. ஆமாம், அதனால தான் அவங்களுக்கு புல்லிங் இட் டவுன். நடுவில் நிதிஷ் ராணா வந்து எனக்கு கொடுக்கணும் கேப்டன்சின்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஓ, அது வெளியில வந்து நியூஸ் வந்தது. அது நான் சீனியர் பிளேயரு, நான் அவ்வளோ வருஷம் விளையாடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. கேகேஆருக்கும் கேப்டன் பண்ணியிருக்காரு அது அப்படின்னு அதை சொல்றாரு அவரு. அந்த மாதிரி டீம்ல வந்து அந்த மாதிரிலாம் பேசுற அளவுக்கு வச்சுக்கூடாது. மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங். மும்பையில் பேச முடியுமா நீங்க, இல்லை சென்னையில் பேச முடியுமா? நறுக்கிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சார், நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு சார். வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.